வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் கடந்த 20லேருந்து 30 வருஷத்தில் ஒரு வங்கி பல பேரை கோடீஸ்வரர்களாக்கியிருந்து அது என்ன பேங்க் அப்படின்னா HDFC. நான் HDFCன்னு சொன்ன உடனே HDFC ஸ்டாக்கை ப்ரொமோட் பண்ணுறேன், அந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க அப்படின்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் அனாலிசிஸ் மட்டும்தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இது ஒரு நியூஸ் பேஸ்டு வீடியோவை மட்டும்தான் பார்க்கணும். இதில் நான் எந்த ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்க கிடையாது. அதே போல் நாங்கள் செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரும் கிடையாது. இப்போ ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு பேங்க் இருந்துச்சு, அது நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி அடுத்த ஒரு 10லேருந்து 15 வருஷத்தில் எப்படிலாம் க்ரோ ஆகிற ஒரு பேங்க் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு செக்லிஸ்ட்டு, அதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்தியா வேகமாக வளரிட்டு இருக்குது, எக்கனாமி க்ரோத் ஆகுது, பிஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இங்கே லோன்ஸோடைய டிமாண்டும் அதிகமாகுது. இதில் ஒரு முக்கியமான ரூல் ப்ளே பண்ணுறது பேங்கிங் செக்டர். ஆனால் முக்கியமான ரியாலிட்டி என்ன அப்படின்னா எல்லா பேங்க்கும் ஈக்குவலாக இல்லை. சில பேங்க்ஸ் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக வெல்த்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பேங்க்கை அடுத்த 5லேருந்து 10 வருஷம் 15 வருஷத்துக்கு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த HDFC பேங்க்கோடைய அந்த சக்ஸஸ் ஸ்டோரியவே நம்ம கொஞ்சம் பார்ப்போம். HDFC பேங்க் ஒரு லக்குனால் அது வெற்றி அடையலை. 3 பில்லர்ஸ் இருந்தது. கன்சிஸ்டன்ஸாக க்ரோத் ஆனிச்சு. ஸோ பல வருடங்களுக்கு ஸ்டேபிளாக க்ரோத் இருந்துச்சு. ஸ்ட்ராங்கான க்ளீனான மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு லீடர்ஷிப்பு, ஹை காசா ரேஷியோவும் இருந்துச்சு. ஸோ லோ காஸ்ட் டெபாசிட்டு, ஹை ப்ராஃபிட்டபிள், இந்த 3 கம்பைன்டு தான் இதை ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான பேங்காக உருவாக்குனுச்சு. ஸோ இப்போ மெயின் பார்ட் என்ன அப்படின்னா, அடுத்து ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் பேங்க்கை ஐடென்டிஃபை பண்ண நாம் சில 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். அதில் ஒன்று காசா ப்ளஸ் மோட். காசா ரேஷியோனா என்ன அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய டெபாசிட்ஸ். இது ஹைனா அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் செலவு குறையும், ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகும். சிம்பிள் லாஜிக், மக்கள் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அந்த பேங்க்கை நான் புரிஞ்சுக்கலாம். அடுத்து டாமினன்ஸ். ஒரு இடன் சீக்ரெட் என்னன்னா, எல்லா லோன் கொடுக்குற பேங்க்கும் ஆவரேஜாக இருக்கலாம், பட் ஒரு செக்மெண்ட் டாமினேட் பண்ணுற பேங்க்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோ ஃபினான்ஸுக்கு, MSME லோன்ஸுக்கு, வெஹிக்கிள் ஃபினான்ஸுக்கு, இந்த மாதிரிலாம். ஸோ அடுத்து மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. பேங்கிங் ட்ரஸ்ட்லாம் எல்லாத்துக்கும் முக்கியம். ஸோ மேனேஜ்மெண்ட் கிளியராக ட்ராக் பண்ணுற ரெக்கார்டு இருக்கணும், லாங் டேர்ம் விஷன் இருக்கணும், கவர்னன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலே ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து டெக்னாலஜி அடாப்ஷன். இப்போ டிஜிட்டல் ஏராவில் UPI, மொபைல் பேங்கிங்கு, AI பேஸ்டு லேண்டிங்கு, இந்த மாதிரி பேங்க்ஸ் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஃப்யூச்சரில் ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும். இப்போ இன்வெஸ்டர் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமாக செக்லிஸ்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா, BB ரேஷியோ 2 கீழே இருந்துச்சு அப்படின்னா அது ரீசனபிள் வேல்யூவேஷனாக இருக்குது. கிராஸ் NPA 1-2% இருந்துச்சு அப்படின்னா மேனேஜபிள் ரிஸ்க்காக இருக்கும். நெட் NPA 1% மேலே இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் அசட் குவாலிட்டியாக இருக்கும். ப்ராஃபிட் க்ரோத் கன்சிஸ்டன்ஸ் க்ரோத் ஓவர் இயரில் இருந்துகிட்டே இருக்குது. டெபாசிட் க்ரோத் 10லேருந்து 20% இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமருடைய ட்ரஸ்ட் சிக்னலாக அது இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செக்லிஸ்ட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, எப்படியாப்பட்ட பேங்க்ஸை தேர்றது? ஆல்ரெடி பெரிய பேங்க்ஸில் க்ரோத் ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, மிட் கேப் பேங்க்கில் க்ரோத் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமாக இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல பேங்க் கண்டுபிடிக்க நம்மளுக்கு பொறுமை தேவை. ஷார்ட் டேர்ம் திங்கிங்கிறது தான் மிஸ் ஆகும். ஸோ குயிக்காக முடிவெடுக்காமல் லாங் டேர்ம் வெல்த்தை பில்ட் பண்ணி மைண்டை செட் பண்ணி அதுக்கான மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணணும். நீங்களும் இப்போ நான் சொன்ன எல்லா விவரங்களையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த 4 ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி பயன்படுத்தலாம், அது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களை சொந்த முடிவு வச்சு ஒரு ஸ்டாக்கில் முதலீடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.